அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த மாதத்தோட பப்பாளி சாகுபடி. இந்த பப்பாளி சாகுபடியில் இந்த மாதம் என்ன விதமான தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி நமக்கு பேன் அல்லது பேன் தொல்லை, இன்னொரு பக்கம் இலைக்கு பின்னாடி வரக்கூடிய மாவு பூச்சி, வெள்ளை பூச்சி, இது மாதிரியான சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தொல்லை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அப்போ அந்த பூச்சிகள்லாம் பயிர்களில் என்ன சொல்கிறது, அது வெப்பத்தை தாங்கி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இலைக்கு பின்னாடி வந்துக்கிறதும், அதுலேருந்து நிறைய அதுக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுக்காக இலைக்கு பின்னாடி வரும். அப்போ இது இரண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் அதிகமான தொல்லை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். வெர்டிசிலியம் லக்கானி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து 1 லிட்டர் மீனமிலம் கலந்து ஒரு நாள் வச்சுருந்து தெளித்தா என்ன செலவு வரும்? அதுக்கு பதிலாக அக்னி அஸ்திரம், வெள்ளை வேலமரப்பட்டை கரிசல், கற்பூர கரிசல் இது மாதிரி தயார் செஞ்சு அடித்தா எவ்வளோ செலவு வரும் அப்படி பார்த்துக்கலாம். எது செலவு கம்மியோ, என்னோட பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, அடிக்கடி தெளிக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனாங்க, இயற்கை வழி கரைசல்கள்லாம் நம்ம தெளிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதோட திறமை என்ன நமக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ நீங்கள் பல பூச்சிகளுக்கு வேப்பெண்ணையே நம்ம ஒரு கரைசலாக தெளிக்கிறோம். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேப்ப மரமே அதோட நுனியெல்லாம் காஞ்சு அதிகமான பூச்சிகள் கடிச்சு, அதாவது தேயிலை கொசுங்கிற பூச்சி கடிக்கிறனால தான் வேப்ப மரத்தோட நுனியெல்லாம் காயும். அப்படி காயும்போது நமக்கு என்ன தொல்லை வரும் அப்படின்னா, என்ன அர்த்தம் வருதுன்னா, வேப்ப மரத்தையே ஒரு பூச்சி கடிக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ அந்த தொல்லைக்கெல்லாம் நமக்கு இம்சையாக இருக்கிறத விட, நம்ம என்ன விதமான கரைசல்கள் கொடுத்து இந்த பூச்சிகளை வரவிடாமல் பண்ணுறது, அந்த வேப்ப மரத்தோட வேப்ப இலையோட தன்மை நல்லா இருக்கா, அல்லது நம்ம சேகரித்த எல்லா இலைகளோட குவாலிட்டி, அது எதுக்காக நம்ம போட்டோமோ அந்த செயல்பாடு நல்லா இருக்கா அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அளவை கூட்டணும், ஒன்று அப்படி செய்யணும். அப்படி இல்லைன்னா வெர்டிசிலியம் லக்கானியை சிறப்பாக்கிக்கணும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அதையுமே நல்ல இடத்துல வாங்கணுங்க. பொதுவாக நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னங்க, எல்லா இடத்துலையும் அதோட தரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. எங்கே வாங்கினாலும் சரி, 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்திங்கன்னா 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது பழுப்பு நிற வெல்லம் 1 கிலோ கலந்து ஒரு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம தெளிக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம வந்தவுடனே வாங்கினவுடனே வச்சோடனே அடித்தோம்னா அது பெருசாக லாபம் கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு நைட்டு வச்சுருந்து அடிக்கிறதுல மிகப்பெரிய லாபம் இருக்குங்க. அதோட செயல்பாடு எப்படி இருக்கும்னாங்க, 21 நாளைக்கு எந்த பூச்சியும் வராது, இலைக்கு பின்னாடி எந்த பூச்சியும் வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது கொஞ்சம் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த டைமில் பொதுவாக வெர்டிசிலியம் லக்கானி மட்டும் போதும். ஒரு சில இடங்களில் அதிகமாக என்ன சொல்கிறது, பூச்சி கெமிக்கல் மருந்து அடிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இதே பூச்சிகள் மென்மையான தோலாக இருக்கிறத விட கடின தோலாக வந்துடுதுங்க. அப்போ கடின தோலாக இருக்கிறப்ப இந்த வெர்டிசிலியத்துக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனால் அது வெர்டிசிலியத்துக்கும் தான் அதுக்கு அடிக்கணும். ஆனால் இந்த கெமிக்கல் பட்டு அதோட உடம்பு வண்டு மாதிரி ஆகிடுதுங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, 100 லிட்டருக்கு 1 லிட்டரு வெர்டிசிலியம் லக்கானியும் 1 லிட்டர் மெட்டாரிசியம் அப்படி கூட கலந்துக்கலாம். ரெண்டும் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து வச்சுருந்துட்டு அடிக்கிறது. அப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஏன்னா இந்த பப்பாளியை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா, அது எளிமையாக வைரஸ் வரக்கூடிய வகையிலான பயிர். இந்த கரைசலோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 மில்லி பர்ஃபெக்ட் அப்படிங்கிற திரவத்தை கலந்துக்கலாம். மாதம் ஒரு முறை தெளிச்சுக்கலாம். அப்படி தெளித்து கொண்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்க, முக்கியமாக வைரஸ் நோய் வராமல் இருந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.